வணக்கம் மாப்ள சேலத்திலிருந்து அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலத்தில் நம்ம காருக்கு பைக்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாலிஷ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்கு பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மெக்கான் கார் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானுக்கு ப்ரொனன்சியேஷன் சரியாக தெரில, சாரிப்பா. மெக்கான் கார் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு வண்டிக்கெலாம் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க, சில ஒர்க்கர்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 28 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 28/12/2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. நம்மகிட்ட ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷேட் அவுட் ஆகிருக்கும், ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் இருக்கும், டென்டல் ஏதாவது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. லோ ப்ரைஸில், அதுவும் வேல்யூ ஃபார் மணி. போய் பார்த்துடலாம். வெல்கம். இப்போ மெக்கான் ஒர்க் ஷாப்புக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். மெக்கான்ஸ் ப்ரொனன்சியேஷன் வராதுங்க, சாரி. மெக்கான்ஸ் ஒர்க் ஷாப்புக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ஃபீல்டு வந்துட்டு ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, ஆல் ஓவர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரப்பிங் மட்டும்தான் இருக்குது. இப்போவும் கொஞ்சம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷிங் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த இடத்துல என்னென்னலாம் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பைக்குக்கு எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறாங்க, காருக்கு எந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேம் ஜெகதீஷ். ஓகே, அண்ணன் இருக்காங்க. அண்ணங்கிட்ட டீட்டெயிலாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேம் வந்து ஜெகதீஷ். மெக்கான்ஸ் கார் டீட்டெயிலிங் சொல்லி ஒரு 7 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். வெளியில் ஏற்கனவே வெண்டாரா வேலை பார்த்துருந்தோம், ஷோரூமாக. இப்போதைக்கு ஓனாகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு சொந்தமாகவே ஓன் பிஸ்னஸாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். ஓகே. நான் இப்போ எங்கள் இடத்துடைய கரண்ட் லொக்கேஷன், நான் இப்போது ஏற்கனவே இந்த இடத்துல வந்திருக்கேன், இந்த ரூட்டில் வந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியுது. நம்ம ஷோரூமுக்கு வரணும் அப்படின்னா என்ன லொக்கேஷன் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா பேக் சைடு, சங்கர் நகர். அண்ணா பூங்கா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே டவுன் இறங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டை விட்டு செகண்ட் ரைட்டில் நம்ம மெக்கான்ஸ் கார் டீட்டெயிலிங் சொல்லி மேலேயே போர்டு பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் காமிச்சிருப்பீங்க, அதில் இருக்க கண்டிப்பாக. ஓகேண்ணா. இங்கே என்ன மாதிரியான பேசிக்கான ஒர்க்ஸுங்கண்ணா, பைக்குக்காகட்டும் இல்லை கார்ஸ்க்காகட்டும் என்ன மாதிரியான ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் வந்து ஆல் 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துக்குமே பேசிக்காகவே ரப்பிங் பாலிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பைக்குக்காரன் சரி காருக்கு வந்து ரப்பிங் பாலிஷ் பேசிக்காகவே ஆரம்பிக்கிறோம். ரப்பிங் அடுத்து டெஃப்லான் இருக்குது, பாலிமர் இருக்குது, செராமிக் இருக்குது. இப்போ காருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பாலிஷர் இருக்குது, குரோம் பாலிஷ் இருக்குது. அதே புல்லட்டுக்கு வந்து ஸ்பெஷலாகவே நாங்கள் நிக்கல் பாலிஷ் கொடுக்குறோம் ஃபுல்லாகவே. இதில் ஸ்பெஷல் என்ன, நிக்கலை வந்து கலட்டாமலே அசம்பிளியோடு சேர்த்து நாங்கள் நிக்கல் பாலிஷ் கொடுத்துறோம் ஃபுல்லாகவே. அதே ஹையராக பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் கோட்டிங் இருக்குது. அதையும் தாண்டி கிராஃபின் கோட்டிங்னு இருக்குது. இந்த டைப் ஷாப்பில் வந்து நாங்கள் வந்து கோட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க, நம்ம அதை ரப் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் டேமேஜ் ஆகாதுங்களா? இல்லை, அந்த மாதிரின எதுவும் ஆகாது. அந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ புஷ் வந்து அந்த ப்ரெஷர் வந்து லைட்டாக தான் கொடுப்போம் அந்த இடத்துல. அதை கஸ்டமர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்போம், அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. கஸ்டமர் ரிமூவ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக டெஃப்லானோ பாலிமரோ என்ன கோட்டிங் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிப்போம். மற்றபடி கஸ்டமர் அந்த இடத்துல ஸ்டிக்கர் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக்கரிங்கில் நாங்கள் புஷ் அப் கொடுக்காம நீட்டாக ஒட்டி அதையுமே அங்கே சைனிங் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது கஸ்டமர் வந்து கால் பண்ணி கூட நம்ம நீங்களே வண்டியை பிக்கப் பண்ணிப்பீங்களா, இல்லை கஸ்டமர் டேரெக்டாக? பிக்கப் ட்ராப்புமே நம்மள்ட்ட இருக்குது. கஸ்டமர்னால வர முடியல, என்கிட்ட அவைலபிள் இருக்குப்பா, எனக்கு இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு வந்து கோட்டிங் வேணும், வெஹிக்கிள் எனக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கஸ்டமர் ஸ்பாட்டுக்கே போய் பிக்கப் ட்ராப்லேயே நாங்கள் கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 28 ஸ்டார்ட் பண்ணிங்க, டிசம்பர் 28 ஸ்டார்ட் பண்ணிங்க, டிசம்பர் 28, 2022 ஸ்டார்ட் பண்ணிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது வந்துட்டு பெனிஃபிட் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ சேம் ஆஃபர் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சேம் ஆஃபர் வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃபர் கொடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. உடனே ஆஃபர் கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ்னு நினைப்பாங்க, என்னடா அவங்க அடிக்கடி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் ஆஃபர் டே ஒரு 5 டேஸ் ஓப்பனிங்லேயே 5 டேஸ் ஆஃபர் கொடுத்தனால அடுத்து பொங்கலுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணல. இப்போ ரீசெண்டாக தானே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
கம்மிங் ஜூன் அடுத்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியோ இல்லை இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 100 டேலையோ அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கோம். வாய்ப்புகள் இருக்குது. அப்போலாம் நாங்கள் பெஸ்ட்டாகவே கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர்ஸை எங்கள் சைட்லேருந்து தருவோம் கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா. இப்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ப்ரைஸ், எந்தெந்த ஒர்க்குக்கு எந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட்? இப்போ பைக்குக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி பைக் வருது, ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அந்த மாதிரி நார்மலான ஒரு பைக் உள்ளே வருது நம்ம ஷாப்பில். மினிமம் வந்து நம்ம வந்து 350, அதாவது ரப்பிங் போட்டு உங்களுக்கு டெஃப்லானே அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ரப்பிங் இது டெஃப்லானே அதில் போட்டு கொடுத்துருவோம். மினிமம் 350க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இது. மற்ற இடத்துல விட நம்ம லோ ப்ரைஸில் தான் பண்ணோம். 350ல் நாங்கள் இனிஷியல் அமௌண்ட்டு அது 350லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுலேருந்து ஹையர் வேரியண்ட் பாலிஷ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ டெஃப்லான்னா 350 ஸ்கூட்டிக்கு, அதே சேம் இதுக்குன்னா புல்லட் பைக்குனா ஒரு 600 பண்ணி கொடுக்குறோம். அதே பாலிமர் சொல்லி பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு வந்து ஒரு 1800 பண்ணுறோம் அந்த மாதிரி. அதே காருக்கு பார்த்தீங்கன்னா மாடல் டைம் இப்போ ஹாட்ச்பேக் வந்து ஒரு டெஃப்லான் பாலிசி ஒரு ஹாட்ச்பேக் மாடல், அதாவது ஸ்விஃப்ட் ஹாட்ச்பேக்னா ஸ்விஃப்ட் ஆல்டோ அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த வண்டி நமக்கு உள்ளே வருதுன்னா அதுக்கு வந்து 2700 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதே இது பாலிமர்னால் 3300 சார்ஜ் பண்ணுவோம் ஹாட்ச்பேக். அந்த மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் ஆகும் ப்ரைஸ் வைஸ். அண்ணன் கூட கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, ஓப்பன் பண்ணுறப்போ பைக் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபாயிலே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருந்துச்சுங்களா அப்போது? ஆமாம், ஓப்பனிங்கில் 28ஆம் ஓப்பனிங்கில் 5 days நியூ இயர் ஸ்பெஷல்னு சொல்லி ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி நாங்கள் போட்டிருந்தோம். 150 தான். இப்போ சேம் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ இன்றைக்கி இது பாலிமருக்கு இந்த பைக் வந்திருக்கு. இது வந்து அன்றைக்கி வந்திருந்தா ஒன்லி பெயிண்டட் பார்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பெயிண்டட் பார்ட்ஸுக்கு 150 தான் பண்ணி கொடுத்தோம். அதே இந்த பைக்கு அன்றைக்கி வந்துருது 150 தான் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே பாருங்கள், அதை விட இந்த பைக்கை விட இந்த பைக்கு காஸ்ட்லி தான். அப்படி இருக்கும்போது இந்த பைக்குக்கு அன்றைக்கி 150 தான், இந்த பைக்கு 150 தான் போகிற அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வந்தாங்க, நல்ல எங்களால் ரஷ்ஷாக தான் இருந்தது, நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துச்சு அந்த 150 ஆஃபர் எங்களுக்கு. ஓகேங்கண்ணா. எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் கோச் மாதிரி தான் இருந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆன அப்புறம் என்னடா இது ஒர்க்கர்ஸ் மாதிரி தெரியலையே, இது ஜிம் கோச் மாதிரி இருக்காங்களே, பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்கள மாதிரி இருந்தாங்க. பிளாக் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு, நல்லா இருந்துச்சு. தினைக்குமே அப்டேட் பண்ணுறீங்களா ப்ரோ? டெய்லி ஒவ்வொரு மெசேஜ். இந்த போன வாரம் வந்து அதில் ஒரு உழைப்பை பற்றி போட்டிருந்தேன், ஹார்ட் ஒர்க்கை பற்றி நான் இப்போ லாஸ்ட் வீக் கொடுத்தேன். இந்த வீக் வந்து ஃபிட்னஸை பற்றி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுப்பேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இது கொடுப்பேன். ஓகே. மயில்வாகனம் அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு கூப்பன் கோடு மாதிரி நானாகவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு சம் அமௌண்ட் உங்களுக்கு லெஸ் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன் பாலிசியில். கண்டிப்பாக கூப்பன் கோடு வந்துட்டு MV2023 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. செராமிக் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த செராமிக் கோட்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ செராமிக் கோட்டிங்க்கும் பாலிமர் கோட்டிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை, செராமிக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் செராமிக்கும் பாலிமருக்கும் ஸ்டார்டிங் இப்போ முதல் ஸ்டெப் வந்து ரப்பிங் ஓட்டுவாங்க. உங்களுக்கு ரப்பிங் ஓட்டி ஸ்க்ராச்சஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு சைனர் கொடுப்பாங்க. வேக்ஸ் போட்டு ஓட்டுவாங்க. வேக்ஸ் போட்டு சுருள்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் சைனர் ஓட்டுவாங்க. சைனர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுக்குமே பாலிமருக்கு செராமிக் சேம் ஷைனிங் தான் இருக்கும். அந்த ஷைனிங்கில் பாலிமருக்குள்ளே சீல்டு போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. செராமிக்னா செராமிக்குள்ளே சீல்டு போடுவாங்க. பாலிமர் கம்பேர் பண்ணும்போது செராமிக் சீல்டு வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸில் அதிகம். இப்போ நார்மலாக அந்த பைக்குக்கு இப்போ இந்த பைக்குக்கு வந்து ஒரு நம்ம பாலிமர் பண்ணோன்னா ஒரு 2000 முடிஞ்சிடும். இதே நம்ம செராமிக் பண்ணோன்னா ஒரு 6000 ஆகும். ஆமாம், பாலிமருக்கு வந்து 1 year வரை நாங்கள் வாரண்டி கொடுவோம். செராமிக் வந்து ஒரு 2 years வாரண்டி கொடுவோம். 2 yearsல வந்து 2 டைம் உங்களுக்கு டாப் ஆஃப் வேறு இதை அடங்கிடும். ஃபஸ்ட் லேயர் போட்டு போகிறாங்க, செராமிக் லேயர் போட்டு போனாங்கன்னா மறுபடியும் அந்த இயருக்கு 2 yearsல 2 times உங்களுக்கு வந்து நாங்கள் டாப் அப் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாகவே அது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி தந்துடுவோம். சரிங்களா? ஆமாம். ஏன் செராமிக் கோட்டிங் வந்து நம்ம போடணும்னா, செராமிக் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து இப்போ ஆக்சுவலாகவே எல்லாருமே நீட்னஸாக கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு நம்ம எப்போதுமே ரெகுலராக இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம ஃபேஸுக்கோ இல்லை நம்ம எல்லாமே நீட்னஸாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஒரு மேக்கப்பு அந்த மாதிரி போவோம். அதே மாதிரி தான் வண்டிக்குமே ஒரு கேரிங்கான ஒரு கார்டியன் மாதிரி தான் அந்த செராமிக் கோட்டிங்கிறது வந்து நம்ம செராமிக் சீல்டுங்கிறது. வண்டி வந்து இப்போ ஷோரூம்லேருந்து எடுத்த வண்டிக்கும் போடலாம், ரொம்ப நாள் எடுத்து நம்ம ஒர்க்கிங்ஸில் வச்சுருந்த வண்டிக்குமே போட்டுக்கலாம். ஷோரூம் ஃபினிஷிங் கொடுத்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு 2 years நிற்கிற அளவுக்கு அந்த லேயரோட தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். செராமிக் கோட்டிங் ஏன்னா இப்போ வண்டி வந்து நீங்கள் வெயிலே நுப்பாட்டிகிட்டே இருக்கீங்க, வீட்டில் வந்து செட்டில் நுப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது, வெயிலே தான் நிற்கிது, மழையிலே தான் நிற்கிதுன்னா அந்த சன்லைட்டோட யூவி ப்ரொடெக்ஷன், அந்த சூரிய ஒளியோட அந்த கதிர்வீச்சு இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம பெயிண்டில் பட என்ன ஆகும்னா பெயிண்ட் வந்து அப்படியே ஃபேட் ஆகி டல்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கு இந்த செராமிக் கோட்டிங்கிறது. அதே மாதிரி மழையிலண்டானா மழை தானப்பா அதை தண்ணியில் பட்டால் என்ன ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து
சுற்றுச்சூழல் வந்து அப்படி கிடையாது. நமக்கு மலையிலே நிறைய கெமிக்கல்ஸ்னால் மிக்ஸ் பண்ணி தான் மழையாகவே நமக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் படும்போது அதுலேயுமே அமிலத்தன்மைனா நமக்கு இருக்குது. செயற்கை மலைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மலையிலையுமே அமிலத்தன்மைனா நமக்கு இருக்கிறனால பெயின் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து மலையிலே நின்றுச்சுன்னா அந்த பெயிண்ட்டும் ஃபேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு அமிலத்தன்மை கரை மாதிரி ஒரு பேஜாகவே அப்படியே படிஞ்சு அந்த மாதிரி உப்பு கரை அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்துனா நம்ம வண்டியை வந்து காப்பாற்றணுன்னா செராமிக் கோட்டிங் போடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஒரு செராமிக் கோட்டிங் போட்டு ஆஃப்டர் செராமிக் கோட்டிங் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் வண்டியை நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாகவே எந்த வண்டியுமே ஒரு பொருளை வந்து ஒரே இடத்துல வந்துன்னா ஒரு 5 நாள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அது மேலே. அந்த மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃபார்ம் ஆகிருந்ததுக்குன்னா கேமரா காட்ட சொல்லுங்கள். பாருங்கள், தூசி எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வண்டி செராமிக் கோட்டிங் ஒரு 5 days எடுக்கல போட்டு அப்படியே க்யூரிங்கில் இருக்குது இந்த வண்டி. இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட் எல்லாமே ஃபாலிங் டவுன் ஆகி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பியூரான மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்து நீங்கள் வைப் பண்ணி தொடச்சாலே போதும். நீட்டாக ஷோரூம் ஷைனிங் பளிச்சுன்னு வரும். உங்களுக்கு வேணால் டெமோ காமிக்கிறேன். தண்ணி ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி பாருங்கள். செராமிக் கோட்டிங் போட்டிருக்கு இந்த வண்டி. இதில் வேணால் உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 4-5 நாள் ஆச்சு இந்த வண்டியை எடுத்து. அப்படியே டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வாட்டர் ரிப்ளண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட்டரோட ரிப்ளண்ட் ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் தண்ணியை வந்து இதில் வந்து ஒட்ட விடாது. அந்த செராமிக் லேயர் மேலே ஒட்ட விடாது. அதுதான் ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தண்ணியை வந்து இதில் ஒட்ட விடாமல் அந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்டு கலெக்டராகவே எப்படி கலெக்ட் பண்ணி போகுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். தண்ணியோட அந்த டஸ்ட் ஆமாம், ஜஸ்ட் நீங்கள் ரைடிங் போகும்போது ஒரு மலையிலனா மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக வண்டியில் வந்து இந்த அளவுக்கு அந்த வாட்டர் பால்ஸ் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாமரையில் தண்ணி இருந்தால் எப்படி முன்ன பின்ன ஆடும் காற்றுல, அதே மாதிரி இது வந்து காற்றுல அப்படியே ஏர்லவே ஃபுல்லாகவே பறந்துடும். வண்டி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. நீங்கள் நனைஞ்சிட்டு போனால் கூட ஒரு கஸ்டமர் சொன்னார் செராமிக் கோட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம், ப்ரோ நீங்கள் செராமிக் கோட்டிங் போனது நான் வண்டியில் மலையில் நனைச்சிட்டு போனேன். ஒரு இடத்துல நான் நிற்கிற அந்த கடையில் ஒரு இடத்துல நான் மலைக்காக நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வண்டி மட்டும் நனையாமல் வந்திருக்கு, நீங்கள் மட்டும் நனைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் என்கிட்ட சொன்னாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ரிஃப்ளண்ட் இதில் வந்து தெரியும் சூப்பராக. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கலெக்ட் பண்ணி அப்படியே போயிடும். இப்போ ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்து நீட்டாக நீங்கள் வைப் பண்ணி தொடச்சிங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். அது பாலிமர் கோட்டிங்கில் இந்த ஃபினிஷிங் வராது. பாலிமரில் இந்த ஃபினிஷிங் இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு 100% அதில் வரும். அதுலேயுமே வாட்டர் ரிப்ளண்ட் தான் இருக்கும். அந்த டைமிங் வாரண்டி டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்ன பின் ஆகும். இதுக்கு 2 years கொடுக்கணும், அதுக்கு 1 year அந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா இப்போ எனக்கே இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் பார்த்து எனக்கே புதுசாக இருக்குது. நிறைய பேர் தெரியாதவங்க பண்ணால் வண்டி வந்து ஒரு கொஞ்சம் நாளாக ஒரு ஷோரூம் ஃபினிஷிங்லேயே ஒரு நல்ல ஒரு புதுசாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம் வண்டியை. சும்மா ரொம்ப நாள் அழுத்த தேவையில்லை, மைல்டாகவே நீங்கள் வைப் பண்ணி கேஸஸு அந்த ஆயில் தன்மை எங்கே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பெயிண்டட் பார்ட்ஸ்லாம் நீங்கள் மைல்டாகவே சும்மா ஜஸ்ட் அந்த வைப் பண்ணி தொடச்சாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷைனிங் அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. வாஷ் பண்ணுறதுல முக்கியமான பாயிண்ட் வந்து கிளாத்தில் எந்த ஒரு டஸ்ட்டோ ஒரு சாண்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸை முடிஞ்சாலும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுதான். மேலே ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.